ஜொஹூர் மாநிலத்தில் இன்று தொடக்கம் உதவித்தொகை பெற்ற பாக்கெட் சமையல் எண்ணெய் மண்டலமாக விநியோகிக்கப்படும் என்று உள்நாட்டு வாணிபம் வாழ்க்கை செலவினங்கள் துறை துணை அமைச்சர் செனட்டர் ஃபௌசியா சாலே கூறினார். இதன் வழி பயனீட்டாளர்களுக்கும் பாக்கெட் சமையல் எண்ணெய் கிடைக்கப் பெறுவது உறுதி செய்யப்படும் என்று குறிப்பிட்ட அவர் 3112 மெட்ரிக் டன் சமையல் எண்ணெயை 19 நிறுவனங்கள் பாக்கெட்டில் அடைத்து 17 சில்லறை வியாபாரிகளுக்கு விநியோகம் செய்யப்படும் என்று அவர் சொன்னார். இங்கு ஜாலான் கம்பாஸ் லாமாவில் உள்ள ஜெலாபாங் இமாஸ் வெஞ்சர்ஸ் சென்றியான் பெர்ஹாட் நிறுவனத்திற்கு வருகை புரிந்த பின்னர் ஜொஹூர் மாநிலத்தில் சீரற்ற நிலையில் இருக்கும் பாக்கெட் சமையல் எண்ணெய் விநியோகம் இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை மண்டலமாக விநியோகம் செய்யப்படும். இந்த நடைமுறை இவ்வாண்டு இறுதி வரையில் நடைமுறையில் இருக்கும் என்றும் பாக்கெட் எண்ணெய் விநியோகத்தில் எந்த இடையூறும் ஏற்படாமல் இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உட்புற பகுதிகளிலும் சமையல் எண்ணெய் கிடைக்கப் பெறுவதை அமைச்சும் மாநில அரசாங்கமும் உறுதி செய்யும். இதே நடைமுறை சபா சரவாக் உட்பட மற்ற மாநிலங்களிலும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அவர் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.